சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தகப்பனே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை. தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அடுத்த வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஆலோசனை, தேவ ஜனங்களை திடப்படுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தளர்ந்து போன உங்க கைகளை என்ன பண்ணுங்க. அப்ப கை என்ன ஆயிடுச்சு? தளர்ந்து போயிற்று. ஆமென். விசுவாச ஓட்டத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆமென், ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் கொண்டிருந்த தைரியம், ஆரம்பத்தில் கொண்டிருந்த பலன், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, இவை சற்று குறைந்து சற்று தளர்ந்து போன ஒரு நிலையில தீர்க்கதரிசி மூலமாய் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தளர்ந்து போயிருக்கிறவன் கைகளை நீங்க என்ன செய்யுங்க? திடப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நீங்க திடப்படுங்க. இரண்டாவது, தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்க பலப்படுத்துங்க. இரண்டாவது, உங்க ஜெப ஜீவியத்தை இன்னும் பலப்படுத்துங்கள். அதை பலவீனமடைய விடாதிருங்கள். உங்க ஜெப ஜீவியம் என்ன ஆயிர வேண்டாம்? பலவீனப்பட்டு விட வேண்டாம். ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த வார்த்தையை அவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய அனாதி தீர்மானம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய திட்டங்கள் ஒன்று இருக்கிறது. ஆனா அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்களில் தேவ ஜனங்கள், தேவ சபை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தளர்ந்து விடக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லி புரியறதுக்காக சொல்றேன். வெண்ணெய் திரண்டு வரும்போது சொல்லுங்க, நீங்க பானையை என்ன செஞ்சிடக்கூடாது? உடைச்சிடக்கூடாது. வெண்ணெய் திரண்டு வரும்போது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? பானை என்ன செஞ்சிடக்கூடாது? உடைச்சிடக்கூடாது. அப்படிமா அத போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க செஞ்ச ஆராதனை, இதுவரைக்கும் நீங்க செய்த ஜெபம், இதுவரைக்கும் நீங்கள் இருந்த உபவாசம், இதுவரைக்கும் நீங்கள் விதைத்த விதைகள், நீங்கள் வடித்த கண்ணீர்கள், அதனுடைய பிரயாசங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் தேவன் பலனை கொடுக்க போகிற நாட்களில், ஒரு அறுவடையை கொடுக்க போகிற ஒரு நாட்களில் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதா? தளர்ந்து போய்விடக்கூடாது.
நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் கைகளின் பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தான் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், தளர்ந்து போன கைகளை என்ன பண்ணுங்க? திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க என்ன கிரியைகளை செய்து கொண்டு வந்தீர்களோ அந்த கிரியைகளை என்ன செய்யணும்? விடாமல் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்கள் எப்படி ஜபித்துக் கொண்டு வந்தீர்களோ அந்த ஜபத்தை விடாதபடி தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். ஆமென். ஏன் இதை சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிற நன்மைகள், உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது எப்படிப்பட்டது என்பதை அங்க முதல் 2 வசனங்களில் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 35 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள் 1 வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இது என்ன தெரியுமா? இது என்ன அப்படின்னா, தேவ ஜனங்கள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க? எத்தனை வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க? சரி, எகிப்துல அடிமைத்தனத்தில் எத்தனை வருஷமா இருந்தாங்க? 430. அதுல ரொம்ப கிளியரா இருக்கும். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. திரும்ப பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்களே, அது எத்தனை வருஷம்? 70 வருஷம். 70. எத்தனை வருஷம்? எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துல 70 வருஷமா? மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, பாபிலோன் சிறையிருப்புல இருந்து நீங்க திரும்பி வரணும். எங்க வரணும் சொல்லுங்க? எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். எங்க வரணும்? கொஞ்சம் வாயை திறந்து கூட சொல்லிக்கிட்டே வாங்க. பாபிலோன் சிறையிருப்புல இருந்து நீங்க திரும்ப எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். எருசலேமுக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சிறையிருப்பை என்ன செய்ய போறாரு? மாற்ற போறார். எருசலேமுக்கு வந்து என்ன பண்ணணும்? என்ன சொல்லுங்க? நான் பைபிள் படி கரெக்டா சொல்லுவேன். ஆலயம் கட்டணும். பாபிலோன் சிறையிருப்புல இருந்து எருசலேமுக்கு வந்து என்ன கட்டணும்? ஆலயம் கட்டணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் திரும்ப ரிவர்ஸ்ல போறேன் பாருங்க. ஆலயம்னா எது? நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ ஆலயம் எங்க கட்டணும்? எருசலேம்ல தான் கட்டணும். அப்ப சபையில இருக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் தம்முடைய ஆலயமாக என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ இதுவரைக்கும் இந்த ஆலயமா மாற வேண்டிய அந்த ஜனங்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? சிறையிருப்புல இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். எங்க இருக்கிறாங்க? சிறையிருப்புல இருக்கிறாங்க. இப்போ நம்மளும் நம்ம சபையும் நம்முடைய வாழ்க்கையும் சில எல்லைகளில் எங்க இருக்குது? தட்ஸ் இட். அவ்வளவுதான். இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அந்த எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர் திரும்ப ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் அந்த பரிசுத்த தெய்வம் வாசம் பண்ண விரும்புகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து, சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு வருகிற பாதை இருக்கு பாத்தீங்களா? ரூட், அந்த வருகிற வழி இது எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப நல்ல வழி கிடையாது, ரொம்ப கரடு முரடானது. இந்த பிரயாணம் ரொம்ப கஷ்டமானது, வலி நிறைந்தது, வேதனை நிறைந்தது, ரொம்ப எளிதாக பிரயாணப்படுகிற ஒரு பாதை அல்ல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தை அல்ல. சொல்லுங்க. முள்ளுகளும் கல்லுகளும் கரடு முரடான பாதைகளும் நிறைந்த வழி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாதை.
இப்ப இந்த பாதையில ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாதையில நீங்க சிறையிருப்பின் தேசமாகிய பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வர வேண்டும். வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ தளர்ந்து போயிராத, நீ தளர்ந்து போயிராத, உன் கையை தளர்ந்து போயிராம நீ உன் முழங்கால் நீ பலப்படுத்திக்கோன்னு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு நீ பிரயாணப்படும் போது நீ வருகிற பாதை அது எப்படி மாறப்போகுது அப்படின்னு முதலாம் வசனத்துல சொல்றாரு. வாசிங்க. அப்ப இதுக்கு முன்னால் அது இருந்த இடம் அப்படி எல்லாரும் சொல்லுங்க. வனாந்தரம். எப்படி இருந்துச்சா? வனாந்தரமா இருந்தது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வனாந்தரமும் வறண்ட நிலமுமாக இருந்தது, கடுவெளியாக இருந்தது. ஆண்டவர் சொல்ல இந்த பாதெல்லாம் எப்படி இருந்தது? வனாந்தரமாக இருந்தது, வறண்ட நிலமாக இருந்தது, இது கடுவெளியை போல இருந்தது, பாலைவன பிரதேசத்தை போல இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறையிருப்பில் இருந்து நீ எருசலேமுக்கு திரும்பி வருவாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது மகிழ்ச்சி அடையும், அந்த வறண்ட நிலம் செழிப்பாகும், அது புஷ்பத்தை போல செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க வனாந்தரம் மாறப்போகுது, உங்க வறண்ட வாழ்க்கை மாறப்போகுது, உங்க பாலைவனம் போல இருக்கிற உங்க வாழ்க்கை இனி செழிக்க போகுது. கைகளை பிடிச்சு சொன்னீங்களா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் சிறையிருப்பில் இருந்து உங்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அந்த ரூட்ல உங்களை கொண்டு வர கடினமான பாதை. ஆனா இப்போ அதை எப்படி பார்க்க, இப்போ உங்க டிராவல் எப்படி இருக்க போகுது? ஆமா, நீங்க கடந்து வர்ற பாதை எப்படி இருக்க போகுது? ஆமா, ஒரு நறுமணம் வீசிட்டு அந்த சாலமோன் தன் வீட்டிலிருந்து அவன் வெளியே கால் எடுத்து வச்சான்னா ஒரு தோட்டத்துக்குள்ள நடக்கிறது போல சுத்தி மரங்களை வச்சு, சந்தன மரம், அந்த மரம், இந்த மரம்னு வச்சு அவன் ரூட்ல போகும்போது அப்படியே பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு. இப்போ நம்மளாம் அடிக்கிறோம் பாருங்க, ஒன்று பிஸ்கு பிஸ்குன்னு அடிச்சுட்டு வர்றோம். என்னது அது இதுன்னு என்னலாமோ அதெல்லாம அடிச்சுட்டு நம்ம ஸ்மெல்லுக்கு வர்றோம்ல. ஆனால் அவன் இயற்கையாகவே அவன் நடந்து போகிற பாதையிலலாம் எப்படி இருக்குமா, அந்த மரங்களுடைய நறுமணங்கள் அப்படியே வீசிக்கிட்டு இருக்குமா. அதன் வழியாக தான் சாலமோன் நினைச்சு வரா, அப்படியே வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போதே என்ன இருக்கும், அப்படி ஒரு ஸ்மெல், அப்படியே தோட்டத்துக்குள்ள நடந்து. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் சிறையிருப்பில் இருந்து அது எருசலேமுக்கு வருவதற்கு தீர்மானித்து விட்டால் கர்த்தர் சொல்றார், வனாந்தரம் வறண்ட நிலமெல்லாம் மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்து விடும். ஏன் தெரியுமா? அந்த பாதைகளே சந்தோஷப்படுமா. ஏன்? இஸ்ரவேல் ஜனத்துக்காக கர்த்தர் வனாந்தரத்தை அவர் செழிப்பாக்கி விடுவார். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை அவர் மகிழ்ச்சியாக்கி விடுவார். ஏன் இப்படி வறண்டு போய் இருக்கிறீங்க? வறண்ட நிலத்தை அவர் செழிப்பாக்கி விடுவார். ஆமென். கடுவெளியெல்லாம் கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குவார். நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரை கண்ட வனாந்தரம் முடிய போகுது, இதுவரை கண்ட வறட்சி முடிய போகுது, இதுவரைக்கும் இருந்த ஆமென் அந்த கடு வெளி இனி ஸ்தோத்திரம், இனி இழப்பு நஷ்டங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறப்போகிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுங்க பார்க்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், ஆகும், ஆகும்.
எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வனாந்தர வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாமாகும் அமாகும். ஹல்லேலூயா. நம்பிக்கை ஊட்டுகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். இதுவரைக்கும் இருந்த நிலை மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், மறுரூபம் அடையும். இங்க வாழ்க்கை, கெட்டு போன வாழ்க்கை, தாழ்ச்சி அடைந்த வாழ்க்கை, வறண்டு போன வாழ்க்கை மாற போகுது. அது மறுரூபம் அடைய போகிறது. ஆமென். இன்னொரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. உன் வாழ்க்கையில இன்னொரு மாற்றம் வர போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சும்மா தலையாட்டிட்டு இருக்க கூடாது. விசுவாசிச்சு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம சொற்பொழிவு கேட்க வரல, சரியா? பட்டிமன்றம் கேட்க வரல. கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம். இந்த வசனம் மாறாது. இந்த வசனம் அப்படியே நிறைவேறும். விசுவாசத்தோட கேட்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிலர் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அந்த வசனங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கவில்லை. அதுவும் பைபிள் தான். பைபிள் எழுதியிருக்கு, பிரயோஜனமா இருக்கலையா? விசுவாசத்தோட கேட்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, வறண்ட வாழ்க்கை மாறும், வனாந்தரம் மாறும், கடுவெளி மாறும், அது செழிப்பாகும், அது மகிழ்ச்சி ஆகும். அது முடியாதது தான், ஆனா அவரால முடியும், அவரால முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்து போனவன் கையை மட்டும் தடப்படுத்திரு, தள்ளாடுகிறவன் முழங்கால மட்டும் தடப்படுத்திரு. ஆண்டவர் ஒரு மறு ரூபத்தை தர விரும்புகிறார். ஆமே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அடுத்த மாற்றம். சொன்னீங்களா? அடுத்த மாற்றம். நல்ல முகத்தை பார்த்து எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிடுங்க. சீக்கிரம் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, என்ன மாற்றம்ங்கிறது சொல்றார். வனாந்தரம் அது வறண்ட, வனாந்தரம் செழிப்பாகும், வனாந்தரம் செழிக்கும், அது மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில ஒப்பீடுகளை சொல்லுகிறார். அதற்கு சில, ஆமென், அல்லேலூயா, ஒப்பீட சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இப்போ நான் ரொம்ப வேகமா போவேன் அப்படின்னு சொன்னா சரி வராது. சரிதானே? நான் ரொம்ப வேகமா போவேன் அப்படின்னு சொன்னா போப்பா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாரு, குதிரை வேகத்தில் நான் போறேன் அப்படின்னா இப்போ என்ன செய்யும்? ஒரு அப்போ ஏதோ ஒன்று ஒப்பிட்டுன்னு செய்கிறாரு. வேகத்துக்கு ஏதோ ஒப்பிடுறாரு. அதனால தான் பைக்குக்கெல்லாம் சிசின்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்ஸ் ரைடு, அந்த இன்ஜின் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி கணக்கிடுறாங்க? அந்த குதிரையின் வேகத்தை வைத்து தான் அவங்க அந்த சிசி கணக்கெலாம் எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தானே நான் சொல்கிறது? கரெக்டு தானே சகோதரர்கள்? அப்படி கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள். ரைட். அப்போ வேகம் அப்படின்னு சொன்னால் குதிரை வேகம் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ இவர் மறுரூபம் மாற்றுக்க வாக்க போகிறேன்னு சொல்கிறாரு. எதை போல? வசனம், 2ஆம் வசனம் வாசிங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். நல்ல கவனிங்க, இந்த வனாந்தரம் இதெல்லாம் என்ன செய்யுமா? ஆனந்த களிப்புடன் பாடும். ஆமென் சொல்லுங்க. மிகுதியாய் செழித்து, இதுவரைக்கும் இல்லாத ஒரு செழிப்பு. வறண்டு போன வாழ்க்கை, வறண்டு போன தரித்திரமான ஒரு வாழ்க்கை. இனி அதுல ஒன்றும் விளையாது. இனி அது ஒரு தரிசு நிலம். இது ஒரு ஸ்தோத்திரம், ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த இடத்துலலாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம், அது மகிழ்ச்சி அடைகிற மாதிரி மிகுதியான செழிப்பு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்ன செய்யும்? முளைக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கசப்புக்கு பதிலாக மதுரம் வரும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கசப்பு மாறும், மதுரம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு சொல்லட்டா? ஆமென். ஸ்தோத்திரம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. பகை மாறும், சகோதர ஸ்நேகம் வரும். எங்க இது தட் இஸ் ப்ராபசி. நான் சொல்றேங்க, சில பேருக்கு கர்த்தர் பகையை மாற்ற போகிறார். நெடு நாளா இருந்த ஒரு பகையை கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த பகை மாறி ஒரு மிகப்பெரிய சகோதர ஸ்நேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். இதுதான் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறு ரூபம். அல்லேலூயா. அது இவன் பார்த்தா இது வனாந்தரமா இருந்த இடமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் வாழ்க்கையில நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க.
ஆமென். அது பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். எதற்கு? அந்த வனாந்தரத்துக்கு. இந்த சிறையிருப்பிலிருந்து நடந்து வருகிற இந்த வனாந்தர பாதை, இந்த வனாந்தர பாதை எங்க? எருசலேம் வருகிற வரைக்குமான அந்த பாதை. அதுக்கு பேரு பைபிள்ல பரிசுத்த வழி. பாருங்க 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே பெரும் பாதையான, அந்த பாதை எப்படிப்பட்டது? பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி. அந்த வழிக்கு பேர் என்னது? பரிசுத்த வழி. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பரிசுத்த வழி. ஆமென். ஆண்டவர் இந்த பாதை முழுவதும் இப்ப எப்படி மாறப்போதா? அப்படி மிகுதியாய் செழித்து அந்த ஸ்தோத்திரம் மாறுவது மாத்திரமல்ல, லீபனோனின் மகிமை அதற்கு கொடுக்கப்பட போகிறது. கர்மேலின் அலங்காரம் அதற்கு கொடுக்கப்பட போகிறது. சாரோனின் அலங்காரம் அதற்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அதை எப்படி ஒப்பிடுகிறார்? ஒன்னு லீபனோனின் மகிமை. ஒன்னு என்னது? ரெண்டாவது கர்மேலின் அலங்காரம். ரெண்டாவது என்னது? கர்மேலின் அலங்காரம். மூன்றாவது சாரோனின் அலங்காரம். சாரோனின் அலங்காரம். இந்த மூன்றையும் ஆண்டவர் கொடுக்க போகிறாராம். நான் சொல்லுகிறேன், தேவ சபைக்கு, தேவ ஜனத்துக்கு, அவர்கள் வருகிற பாதைக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த மூன்று காரியம் என்னங்கிறத நம்ம தியானிக்க போறோம். அந்த மீதியான வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இப்படி ஒரு ஆச்சரியம் நடக்க போகுது. இப்படி ஒரு அதிசயம் நடக்க போகுது. வனாந்தரமே அது செழிப்பா மாறிட்டு, வறண்ட நிலமே அது தண்ணீர் தடாகமாக மாறிவிட்டது. இப்படி ஒரு ஆச்சரியத்தை ஆண்டவர் செய்த ஒரு வல்லமையை, கர்த்தருடைய மகிமையை எல்லாரும், மகத்துவத்தை எல்லாரும் காண்பார்கள். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை சபைகளிலே தரப்போகிறார். ஒரு பெரிய வித்தியாசத்தை குடும்பங்களிலே தரப்போகிறார். ஒரு பெரிய மறுரூபத்தை தலைமுறைகளிடத்தில் கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய மறுரூபத்தை தேவன் தரப்போகிறார். நம்ம யாரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட போறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த தம்பி எப்படி மாறிட்டானா? இந்த சகோதரர் இப்படி மாறிட்டாரா? என் குடும்பம் இப்படி மாறிட்டா? இவ்வளவு மோசமான நிலையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தை தேவன் தரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்க வீடு மாறப்போகுது, உங்க குடும்பம் மாறப்போகுது, உங்க பிள்ளைகள் மாறப்போறாங்க, உங்க பெற்றோர் மாறப்போறாங்க, உன் சூழ்நிலையே மாறப்போகுது. ஆமென். எல்லாம் ஆச்சரியமா மாறப்போகுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 3 காரியம். என்னது? ஒன்று லீபனோனின் மகிமை. இதுவரைக்கும் இருந்த வனாந்தரத்துக்கு இப்ப பேர் என்ன மகிமையை கொடுக்க போறாரா? லீபனோனின் மகிமை. லீபனோன் என்றால் பியூர் ஒயிட், வெண்மை என்று அர்த்தம். லீபனோன் என்றால் என்ன அர்த்தம்? வெண்மை, வெண்மைன்னு அர்த்தம். லீபனோனின் மகிமை என்றால் உயர்ந்த சிகரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? உயர்ந்த சிகரங்கள். ஸ்தோத்திரம். அந்த உயர்ந்த சிகரங்கள் மேல இறங்கி வருகிற பனி, இறங்கி வருகிற பனி. அந்த சிகரத்தின் மேல பனி படர்ந்து இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இமாச்சல் பிரதேசத்துல, இமயமலையில் தானே, இமாச்சல் பிரதேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பனி சீசன்ல பார்த்தீங்கன்னா அந்த மலை முழுவதும் என்ன செஞ்சிருக்கும்?
ஆமாம், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க டிவியிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தம்பி மாதிரி பார்த்தீங்களா? மலை. ஆமாம், தரம்சாலா கிரிக்கெட் கிரவுண்டை பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் கிரவுண்டை பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அதைத்தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. தரம்சாலா கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பனிக்காலங்கள் என்ன செய்யும், அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், அப்படி தானே? காஷ்மீரில் கூட அந்த பனி என்ன செய்யும், ரோடுகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அப்போ பார்க்கும்போது என்ன தெரியும், ஃபுல்லாக பியூர் ஒயிட் தெரியும், ஃபுல்லாக பனி நிறைஞ்சிருக்கும். இது நம்ம பார்க்குற இங்கே. ஆனால் உயர்ந்த சிகரங்கள் மேல இந்த வெண்மை பனி, இந்த வெண்படர் போல அப்படியே இந்த பனி இருக்குமா. இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது, அது லீபனோனின் மகிமை. அது என்னது? எவ்வளோ உற்சாகமா, எவ்வளோ சந்தோஷமா கேட்கீங்க. இந்த பனி என் மேலே இறங்கி வரட்டும்னு எவ்வளோ உற்சாகமாக கேட்கீங்க. கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை பார்த்து நான் சுதந்திரம் போல தெரியுது. அல்லேலூயா, ஆமேன். அது குறிப்பாக இந்த பக்கம் பார்த்து நான் ரொம்ப சுதந்திரம் போல தெரியுது. இருக்கிறது என்ன செய்ய. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அப்போ வெண்மையான பனி போல அந்த சிகரங்கள் படர்ந்து நிற்குமா. பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது ஸ்தோத்திரம் லீபனோனின் மகிமை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 133:2, ஆமேன், அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே அங்கிகளே வழிகிறதுமான எர்மோன் மலை மேலும் சீயோன் மலை மேலும் இறங்கி வருகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. என்னது? அபிஷேகம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப லீபனோனின் மகிமை என்பது என்ன? வெண்மை. எல்லாரும் சொல்லுங்க. வெண்மைக்கு பைபிள் கொடுக்கிற அந்த பியூர் ஒயிட்டுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஏசாயா, ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். எரேமியா 18 அதிகாரம், எரேமியா 18 அதிகாரம் 14 வசனம். பாருங்க, திரும்ப வாசிங்க சிஸ்டர். லீபனோனில் உறைந்த மழை. பாத்தீங்க, லீபனோனின் உறைந்த மழை. அந்த பனிக்கு பேர் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, உறைந்த மழை. பாருங்க, அப்போ இருக்கிறதுலே ரொம்ப வெண்மையான நிறத்துக்கு, ரொம்ப பியூர் ஒயிட்டுக்கு பைபிள் சொல்ற அடையாளம் என்னன்னா உறைந்த மழை. அதான் பனி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உறைந்த மழை. அப்ப ஆண்டவர் சொல் லீபனோன் மகிமை என்பது உறைந்த மழை என்று சொல்லுகிறதானால், இந்த உறைந்த மழை எதை குறிக்குது? ஏசாயா 1 அதிகாரம், ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அப்ப உறைந்த மழையை போல், அந்த வசனத்தை பாருங்க, வெண்மையாகும். அப்ப லீபனோனின் மகிமையை குறித்து சொல்லுகிறார். உறைந்த மழைன்னு, உறைந்த மழையை போல வெண்மையாகும் அப்படின்னா எதை சொல்றாரு? பாவங்களை எல்லாம் சிவேர் என்று இருந்தாலும் கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். இந்த காலை வேளையில ஒரு நற்செய்தி. இதுவரைக்கும் பாவத்தை குறித்த, ஆமேன், ஒரு ஸ்தோத்திரம் குற்ற மனசாட்சியோடு இந்த இடத்துல யாராயிலும் இருந்தா, ஆமேன், கர்த்தர் சொல்லுகிறவன் பாவம் சிவேர் என்று இருந்தாலும் கர்த்தர் அது உறைந்த மழையை போல அதை வெண்மையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தளர்ந்து போனவன் கைகளை நீ திடப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை நீ பலப்படுத்து. ஏனென்றால் உன் பாதையில இனி லீபனோனின் மகிமை வரப்போகிறது. அந்த லீபனோனின் மகிமை வருகிறதானால் உன் பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட போகிறது. ஆமென். எவ்வளவு பெரிய பாவங்களையும் கர்த்தர் என்ன செய்வாரு? தம்முடைய ரத்தத்தால கழுவி விடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாவம் என்பது நீங்க நல்லா கவனிங்க,
அது சிவப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவப்பு. ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய ஒரு கடினமான, ஆமென், அது தீர்க்க முடியாத, அதை நீக்க முடியாத ஒரு கரையை உண்டு பண்ணுவது. அல்லேலூயா. நீங்க எல்லா கலரை விட கிரீன் எடுத்துக்கோங்க, ப்ளூ எடுத்துக்கோங்க, மற்ற கலர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, அதனுடைய அந்த டார்க்னஸ் கம்மியாக இருக்கும். அதனுடைய டார்க்னஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆனால் ரெட்டிஷ் நீங்கள் அதை பாருங்க, ரொம்ப பயங்கரமான கரையாக இருக்கும். ஆமென். ரொம்ப பயங்கரமாக, அது லேசில் என்ன செய்யாது, போகாது. ஏசாயால சொல்ல, சவுக்காரம் போட்டு கழுவினாலும் என்ன செய்யாது, உங்க பாவம் நீங்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த போல இருந்த பாவமா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் சொல்லுகிறார், உறைந்த மலையை போல வெண்மை. எத்தனை பேர் சொல்றீங்க, என் மேல லீபனோன் மகிமை வரணும், என் பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருக்கும், சிலருடைய பாவங்கள் அந்தரங்கமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெளியரங்கமா பாவம் செஞ்சா அவனை உலகம் பாவம்னு தூத்தும். அல்லேலூயா. அவன் ஒருவேளை மனம் திரும்பி அவன் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்தரங்க பாவம் வெளியே தெரியாது. இது ரொம்ப டேஞ்சர், இது ரொம்ப டேஞ்சர். அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், சாத்தானுக்கு தெரியும். இந்த அந்தரங்க பாவத்தை மட்டும் நீங்கள் நானும் ஆவியானவர் உணர்த்துகிற போது கண்டறிந்து தேவ சமூகத்தில் மனம் திரும்பவில்லை ஆனால் இந்த பாவம் நம்மளை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்தரங்க பாவம் என்ன செய்யக்கூடாது? ஆமென். கர்த்தர் நம்முடைய அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். டேய் என்னடா, பைபிள் எடுத்து, பைபிள் ரெண்டு வரும். ஒண்ணு ஒழுங்கா உட்காரல, கீழே வந்து உட்காரு. பாவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாவம் ஆயிரும். இனிமே செய்ய மாட்டேன்னு மனம் திரும்புதலோட ஜெபத்தோட உட்கார்ந்துருக்கணும். சபையில வந்து பேசக்கூடாது. கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்தரங்க பாவம், அந்தரங்க பாவம். ஸ்தோத்திரம். இது ரொம்ப டேஞ்சர். ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஏதாவது அந்தரங்க பாவம் இருக்கா? ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட் இருக்கா? ஏதாவது இல்லீகல் விஷயங்கள் ஏதாவது யாருக்குமே தெரியாம உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயம் அது அது மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு நீ அதை சொல்லிரு. அது ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை உறைந்த மலையை போல வெண்மையாக்குறேன். உன் மேல ஒரு லீபனோனின் மகிமையை நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பெற்றோருக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, ஆமென், அநேகருக்கு தெரியாம சில காரியத்தை மூடி மறைத்து கொண்டு அந்த அவருடைய அந்தரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? சொல்லவும் முடியல, அதிலிருந்து மீளவும் முடியல. நான் என்ன செய்வதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு தேவ சமாதானத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, லீபனோன் ஏன் வனாந்தரம் போல வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுல ஒரு லீபனோனின் மகிமையை தர நான் விரும்புறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரெஃப்ரெஷ் பண்ண விரும்புறார். அல்லேலூயா. திரும்ப அவங்களை பரிசுத்தம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில ஆமென். நான் விட்டு விலக நினைக்கிறேன், எனக்கு வேண்டான்னு நான் உதறித்தள்ள விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலை. ஐ எம் லாக்டு. நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியலை. ஆனால் உண்மையில் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. இனிமே அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் யாரோட பேசுகிறார். ஆமென். நான் அதுலேருந்து வெளியே வர விரும்புகிறேன். இந்த அந்தரங்க பாவம் எனக்கு வேண்டாம். இதனால் நான் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இது தண்டனை வேற எதுவும் வந்து சேர்ந்துருமோ, எனக்கு ஒரு திடீர்னு எதுவும் மரணம் நடந்துருமோ, என் பிள்ளைகளை பாதிச்சிருமோ, அல்லது என் சொத்து பத்துக்கு ஆசைகளுக்கு என்னமோ வந்துருமோ, அல்லது நான் வெளியே தெரிந்து நான் வெட்கப்பட்டு தலைகுனிந்து விடுவேனோ அப்படின்னு சொல்லி சில காரியங்களை குறித்து இன்றைக்கு நீங்க அந்தரங்கத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம்.
இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். சகோதரி சகோதரா, இன்னைக்கு உன் பாவம் இரத்தாம்பர சிவப்பு போல இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உறைந்த மலையை போல வெண்மையாக்குவதோடு உனக்கு ஒரு தேவ சமாதானத்தை தந்து உனக்கு தலைகுனிய விடாமல் உன் தலையின் மேல ஒரு லீபனோனின் மகிமையை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். நீ வெளியே வா, நீ வெளியே வா. வனாந்தரம் போதும், வறண்ட நிலம் போதும். கர்த்தர் உன்னை செழிப்பாக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம மனசாட்சி எப்போதும் சுத்தமா இருக்கணும். நம்ம மனசாட்சி எப்போதும் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஆமென். என்கிட்ட எந்த ஒரு அப்பழுக்கும் உள்ள இல்லை. அல்லேலூயா. தாவீது சொன்னார், ஆண்டவரே என் உள்ளிந்திரியங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்து புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். வாட் a பியூட்டி. ஆமென். நீங்க உள்ள சோதிச்சு பார்த்தும் ஒன்றும். இந்த வார்த்தையை 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்னு இயேசு, அதுக்கு முன்னால தாவீது. ஆமென் சொல்லுங்க. நம்ம இருதயத்தை மட்டும் இன்னைக்கு ஓபன் பண்ணி விட்டுட்டாருன்னு வைங்க. ஆமென். இப்பொழுது உன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இந்த டிவியிலே வருகிறது பார் சுரேஷ்னு சொல்லிட்டாருன்னா, சுரேஷ் கிளீன் போல்டு. அல்லேலூயா. என் இருதயத்தின் நினைவுகளையும் என் நினைவின் தோற்றங்களையும் அறிகிறவர். அல்லேலூயா. நான் செய்கிற ஒண்ணுக்கு பின்னால ஒரு நோக்கம் என்ன செய்து? எங்க சொல்லுங்க. நான் செய்கிற ஒண்ணுக்கு பின்னால என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. அதுதான் இருதயத்தின் தோற்றம். ஏன் அதை செய்யற அப்படிங்கிறது அந்த உள் மனதுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எல்லாம் அதுதான் அந்தரங்கம். அது அறிவாராம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என் மனசு சுத்தமாகணும் ஆண்டவரே, என் மனசு மறுரூபமாகணும் ஆண்டவரே, என் இருதயம் கழுவப்படணும் ஆண்டவரே, நான் சுத்தமாகணும் ஆண்டவரே. உண்மையிலே சொல்றீங்களா? எத்தனை பேர் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லை, நான் திறந்த புத்தகம் போல, என் மனைவியின் இடத்துல நான் திறந்த புத்தகம் போல இருக்கிறேன், என் கணவரிடத்துல நான் திறந்த புத்தகம் போல இருக்கிறேன், என்கிட்ட எந்த ஒளிவு மறையும் கிடையாது, நான் மறைச்சு வைக்கல, எனக்கு ஒரு குற்ற மனசாட்சியும் இல்லை, என் மனசாட்சி தெளிவா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை உறைந்த மலையை போல வெண்மையாக்கணும். ஆமென். பரிசுத்தமும் பிழையற்றதவர்களமா நம்ம நடந்து கொள்ளணுமா? அல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் அற்றவர்களா? ஒரு சின்ன ரிமார்க், ஒரு சின்ன அலிகேஷன் நம்ம மேல என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு சின்ன ரிப்போர்ட் சொல்லிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி கரை பிழை எதுவுமே இல்லாம என்ன செய்யணும்? வாழணும். சங்கீதம் 19 வாசிங்க. 19ஆம் சங்கீதம். 19ஆம் சங்கீதம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. 19ஆம் சங்கீதத்துல பாருங்க 12ஆம் வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? என்னது? என்ன மறைவான குற்றங்கள்? சில விஷயங்கள் குற்றமா மாறுது, மறைவுல தான் செய்யறோம். ஆமென். வெளியே செஞ்சிட்டோம்னா போலீஸ் பிடிச்சிரும். வெளியே செஞ்சிட்டோம், குற்றம் செஞ்சிட்டோம்னா போலீஸ் பிடிச்சிரும், எஃப்ஐஆர் போட்டுரும், ஃபைன் கட்ட வச்சிரும், இல்லை ஜெயிலில் கொண்டு தள்ளிரும். அது வெளியரங்கமான குற்றம். ஆனா மறைவான குற்றம் அப்படின்னா என் இருதயத்தில் நான் யோசிக்கிற ஒவ்வொரு காரியமும், நான் என்ன நோக்கத்தோட செயல்படுகிறேன் என்கிற காரியமும் என்னதான்? குற்றம். அழகா ஜெபிக்கிறார். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆமென். அதுக்கப்புறம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி. அல்லேலூயா. துணிகரமான பாவம். அல்லேலூயா.
எங்க துணிகரம்னா என்னது? கொஞ்சம் யோசிங்க. துணிகரம்னா என்ன? தப்புன்னு தெரியுது, ஆனா நான் என்ன செய்யறேன். அப்ப அதுக்கு பேர் என்னது? இந்த தப்பை செஞ்சா என்ன இருக்கு? எனக்கு தண்டனை இருக்குன்னு தெரியும், அடி விழும் தெரியும், ஆனா தெரிஞ்சும் இங்க இந்த உலகத்துல பாவம் செய்யறவனை பாருங்க. திருடுனா தப்புனா தெரியுமா? திருடுனா கேஸ் போடுவாங்க, ஜெயிலுக்கு போகணும். ஒருத்தனை கொன்னா, ஒருத்தனை வெட்டுனா கேஸ் போடுவாங்க, ஜெயிலுக்கு போகணும். ஆனா தெரிஞ்சவன் செய்யறான், அப்ப அவன் தான் யாரு? துணிகரம். அப்படிதானே? சரி, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது துணிகரமான பாவங்களுக்குன்னா எனக்கு வசனம் தெரியும், இந்த காரியம் தப்புன்னு தெரியும், ஆனா நான் தெரிஞ்சு என்ன செய்றேன்? துணிகரமா செய்றேன். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்படின்னா என்னைக்கு நான் உன்னை துணிகரமா செய்ய ஆரம்பிச்சிட்டேனோ அதுக்கு நான் அடிமைப்பட்டு விடுவேன். உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க, நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, வசனம்ங்கிற கண்ட்ரோல் ஒன்று இருக்கு, வசனம்ங்கிற ஒரு வேலி ஒன்று இருக்கு. என்னைக்கு நீங்க அந்த வேலியை தாண்டிட்டீங்களோ அதுக்கப்புறம் போய் நீங்க குழியில விழுந்த மாதிரி தான். குழியில விழுந்துட்ட பிறகு உங்களால மேலே ஏறி வர முடியாது. அவைகள் உங்களை ஆண்டு கொள்ளும். ஆமென். எங்க வாலிப வயசுல சிகரெட் குடிக்கணும்னு, லைட்டா சிகரெட் குடிக்கணும்னு ஒரு ஆசை. சிகரெட்டை ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஜாலியாக 2 தடவை 2 இழுப்பு இழுத்து பார்ப்போமே, ஜாலியாக தானே இழுத்தோம். ஆமென். அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சா இழுத்தோம், மறைஞ்சு போய் செலுத்தோம். இப்போ முள்ளு முட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் இருந்து லைட்டாக 2 தடவை 2 இழுப்பு இழுத்தோம். உடனே அது ஒரு ஜாலியாக செஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்க, சும்மா அப்படி தான் லைட்டாக தான் செஞ்சோம், துணிகரமாக தான் செஞ்சோம், எல்லாரும் பார்த்துடக்கூடாது தப்பு நம்ம, ஆனாலும் அதை செஞ்சோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் நம்மை ஆண்டு கொண்டு விட்டது. ஆமென். முள்ளு முட்டுக்குள்ளே ஒளிஞ்சு குடிச்ச ஆள் இப்போ பாத்ரூமுக்குள்ளே உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. என்ன செஞ்சுட்டு காலையில் குடிக்காம என்னால சொல்லுங்க, என்னால குடிக்காம இருக்க முடியல. நீங்க ஒரு தடவை துணிகரமா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மீறி திரும்ப அந்த பாவத்தை செய்ய போனா அதுக்கப்புறம் அந்த பாவம் உங்களை ஆண்டு கொள்ளுகிறது. ஆனா உண்மையிலேயே என்ன தெரியுமா, நீங்க இடம் கொடுக்கலன்னா அந்த பாவம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க இச்சித்து, நீங்க அதுக்கு இடம் கொடுத்து, நீங்க அந்த பாவத்துக்கு தப்புன்னு தெரிஞ்சு போய் துணிகரமா போகும்போது தான் அவைகள் உங்களை ஆண்டு கொள்ளுகிறது. இங்க சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா ஜெபம் பண்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொண்டுறக்கூடாது, அது என்னை அடிமைப்படுத்திடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சீட்டு விளையாட்டுலாம் அப்படிதான், சீட்டு விளையாட்டுலாம் அப்படிதான். இந்த ரெம்மி விளையாடுறது, நான் இன்னும் சொல்ல போனா மொபைலில் கேம்ஸ் விளையாடுறது. சில பேரை பாருங்க, எந்த நேரமும் இப்படி 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 இப்படின்ட்டு இடையில அது ஃப்ரீ ஃபயரா அல்லது இன்னொன்று என்னடா, இந்த ஃப்ரீ ஃபயரா அந்த வந்து ஒருத்தன் வந்து பைத்தியமானான். என்ன கேம் அது? ப்ளூ வேல். கரெக்ட், ப்ளூ வேல். இன்னொன்று பப்ஜி, ப்ளூ வேல், பப்ஜி. இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டவங்க முதல்ல லைட்டாக தான் விளையாண்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் விளையாட ஆரம்பிச்சு தூக்கத்தை கெடுத்து ராத்திரி ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டான், விளையாட ஆரம்பிச்சான். எந்த நேரமும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவன் பைத்தியமாக மாறிவிட்டான். இப்போ அவன் கையில் மொபைல் இல்லை, ஆனால் தெருவில் அவன் நடந்து போகும்போது இப்படின்ட்டே போகிறான். என்ன ஆயிட்டான், பாவம் ஆண்டு கொண்டு. நான் இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனால் அந்த ரங்கத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காரியமும் அது நம்மை ஆண்டு கொண்டு விடக்கூடாது.
கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மளை பாவம் அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு இச்சை அடிமைப்படுத்தக்கூடாது, மாம்சம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு பணம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு புகழ்ச்சி நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது, உலக சிநேகம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. ஏதாவது உங்களை அடிமைப்படுத்துதா? சிலருக்கு சிலரை பார்க்காம இருக்கவே முடியாது. ஆமென். அப்படித்தானே? சிலருக்கு சிலரை பார்க்க உலக சிநேகம் பார்க்காம கூட பார்க்கலனா எனக்கு தூக்கமே வரல. ஏன் வரணும் உனக்கு? உலக சிநேகம் அடிமைப்படுத்துது பாருங்க. என்ன உன்னை தேடுது, உன்னை தேடுது. ஏன் தேடுது? கவனம் கவனம். இப்படி ஒன்று சொன்னா, இந்த மாதிரி வார்த்தை யாருன்னு சொன்னா உடனே ஜெபம், ஆண்டவரே என்ன ஆண்டு கொண்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்க தேவ அன்பினால கட்டப்படணுமே தவிர உலக அன்பில கட்டப்பட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உலக அன்புல கட்டப்பட்டுறக்கூடாது. நீங்க அதுக்கு அடிமையாயிடக்கூடாது, ஒரு இச்சைக்கு அடிமையாயிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சாப்பாடு உங்களை அடிமைப்படுத்திடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தமிழ்நாடே குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு என்ன செஞ்சுட்டு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? குவாட்டரு கோழி பிரியாணி 500 ரூபா, ஓட்டு அவனுக்கு தான். என்ன ஆயிட்டு? அடிமைப்பட்டுட்டு. அடிமை. நீங்க எதுக்காவது அடிமைப்பட்டு ஏதாவது சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ரங்கத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அந்த ரங்கத்தில் உன்னோடு போராடி கொண்டிருக்கிற இந்த பாவத்தின் வல்லமையை கர்த்தர், அந்த வனாந்தரம் போல இருக்க பண்ணுகிற அந்த வல்லமையை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு உறைந்த மலையை போல உன்னை வெண்மையாக்கி லீபனோனின் மகிமையை உனக்கு உடுத்து வைக்க தேவன் விரும்புகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க மனசு அப்படியே புதுசாயிரணும், உங்க இருதயம் புது இருதயமா மாறிடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. சொல்றீங்களா? ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். ஹல்லேலூயா. எத்தனை வரைக்கும் ஆசைலாம் யார் தான்? இயேசுதான். நான் எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. அவன் என் அந்த ரங்கத்தில் எதுவும் இல்லை, எனக்குள் இயேசு மட்டும் வாழ்கிறார், என் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14. நித்திய ஆவியினாலே நம்மை தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்க ஆமென் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் மனசாட்சி என்னை குறித்து சாட்சியிடணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பணம் அடிமைப்படுத்திடக்கூடாது. பணத்தை காட்டி என்னை யாரும் என்ன செய்ய முடியாது விலைக்கு. இதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதில் நிச்சயமா இருக்கல சகோதரர்களுக்கு தான் எனக்கு வாய்ப்பு நிறைய. கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 1 கோடி ரூபா தாரம்னு சொல்லிட்டா அது பின்னாலே என்ன செஞ்சிடக்கூடாது, வேறக்கூடாது. உங்களை யாரும் புகழணும்னு நீ நினைக்கக்கூடாது. என்ன சொன்னா, உங்களை திட்டுறவர்கள் உங்களுக்கு கிடைச்சா நீங்க பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நலம். உங்களை யார் உண்மையில கடிந்து கொள்றாங்களோ அவங்க தான் உங்களை நேசிக்கிறாங்க. உங்களை நீங்க செய்யற அந்த தவறுகளை சுட்டி காட்டாம உங்களை அப்படியே என்ஜாய் பண்றாங்க பாத்தீங்களா, என்கரேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, ரொம்ப ஆபத்து. அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். நீங்க செய்யற தப்புன்னு சொல்லாம யாரு பிரதர் செய்யல அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் உனக்கு குழி தோன்றான்னு அர்த்தம். புரியுதா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தப்பா சுட்டி காட்டுறவர் தான் உண்மையானவர், நேசிக்கிறவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா உலகத்தில் அது பிடிக்காது. இன்னைக்கு புகழ்ந்தா தான் பிடிக்கும். நீங்க புகழ்ச்சிக்கு அடிமைப்படக்கூடாது. ஒருத்தன் உங்களை புகழ்றான்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை யாராவது ரொம்ப புகழ்றாங்களா நீங்க என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்? அந்த புகழ்ச்சி உங்களை அடிமையாக்கி விடும். அதுக்கப்புறம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசே வராது. யாராவது உங்களை திட்டுனா அவங்களால தாங்க முடியாது. யாராவது கசந்து கொண்டா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்கள பகைக்க தோன்றும். அவங்கள பகைக்க தோன்றினாலே நீங்க பெருமையை விரும்புறீங்க, புகழ்ச்சியை விரும்புறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், ஆவியிலிருந்து சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? புகழ்ச்சியை விரும்பவே கூடாது. புகழ்ச்சி உங்களை அடிமையாக்கிரும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சாலமோனுடைய வாழ்க்கை விழுந்து போக காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? சாலமோன் அவன் விழுந்து போனான். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாத்தீங்களா? சாலமோனுக்கு இருந்த மனைவிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு பிரபுக்கள் குலமான அவனை 700 மனைவி, 700 wives. எத்தனை மனைவி பார்த்தீங்களா? இந்த மனுஷன் எப்படி ஆளா இருக்கு. அது சாதாரண ஆட்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணல, பிரபுக்கள் குலத்தில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய குடும்பம், பெரிய கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருக்கிற குடும்பத்துல தான் போய் என்ன பண்ணியிருக்காரு, 700 பேரையும் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. 700 பேர். அதை தவிர ஆமா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க கீப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை எப்படி பழிவு போக பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி வலிவு போக பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவன் பாருங்க, அங்க முந்தின வசனத்துல சொல்றது, முந்தின வசனத்தினுடைய கடைசி 2 வரியை பாருங்க. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவன் மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமென். இந்த 700 மனைவிகளும் மாறி மாறி இவா புகழ்ந்ததை விட இவா புகழுவா, அவா புகழ்ந்ததை விட இன்னொருத்தி புகழுவா. இந்த புகழ்ச்சியிலேயே மயங்கி 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 இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொல்லலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், கேட்க ஆரம்பிச்சிட்டான். புகழ்ச்சியிலே மயங்கி விட்டான். உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு என்னையா குறை? உம்மை மாதிரி ஞானி உள்ளவனாவது இருக்கானா? உம்மை மாதிரி ஆஸ்தி உள்ளவன் எவனாவது இருக்கானா?
உம்மை மாதிரி அழகுள்ளவன் எவனா இருக்கானா, உங்களை மாதிரி நிபுணர் எவனாவது இருக்கானா அப்படின்னு பல காரியங்களை சொல்லி 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 மனைவிமாரே புருஷரை ரொம்ப ஏற்றி விட்டுறாங்க. அதுக்காக ரொம்ப திட்டியும் விட்டுறாங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. இட்ஸ் ரைட், இட்ஸ் ராங். கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. இந்த மனைவி மாதிரி இந்த புருஷனை போய் புகழ வேண்டிய அவசியம் இருக்கா? ஓ புகழ்தானா? ஏன் புகழ்தா? she needs something. அவளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. ஆரம்பிக்கவிக்கோ போத்தீசுக்கோ போக வேண்டியது இருந்தால் அவர்கள் கணவரை என்ன செய்வார்கள்? புகழுவார்கள். இன்னைக்கு என்ன பார்க்க ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு, செத்துட்டான். ஆமென். என்ன 15 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு இன்னைக்கு அப்படி தோணுது? ஒண்ணுமில்ல, ஆரம்பிக்கவே போக வேண்டியிருக்கு. பாருங்க, இங்கெல்லாம் பயங்கரமா முறைச்சுக்கிட்டு ஆய் அப்படின்ட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேசி 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 சாலமோனுடைய இருதயத்தை என்ன பண்ணினாங்களா? கொஞ்சம் பைபிள் சொல்லுது, அவன் அந்த உத்தமத்தை விட்டு அவன் கர்த்தரோடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அந்த உத்தமத்தை விட்டு அந்த வழி விலக பண்ணாங்க. கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. மனைவிமார் புருஷன்மார உண்மையை விட்டு வழி விலக பண்ணிடக்கூடாது. உங்க புருஷன் நேர்மையா இருந்தா அந்த நேர்மைக்கு துணை நிற்கணும். உங்க புருஷன் உண்மையா இருந்தா அந்த உண்மைக்கு துணை நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க மனைவி மாரோ கணவர் மாரோ யாரோ ஒருத்தர் போய் சொல்றாங்கன்னு உடனே நீங்க என் மனைவி இல்ல அப்படின்னு சொல்லி என் கணவர்லான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிடக்கூடாது. அனனியா சப்பீரால் அப்படித்தான் செஞ்சாங்க. புருஷன் தப்பு செய்யும் போது சப்பீரால் என்ன செய்யல? உணர்த்தல. ஹலோ மனுஷனே, நம்ம செய்யறது தப்பு, அப்படி செய்யக்கூடாது, இது கர்த்தருடையது, நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லியிருந்தா அன்னைக்கு அந்த புருஷன் காப்பாற்றப்பட்டிருப்பான், இவளும் காப்பாற்றப்பட்டிருப்பா. நீ சொன்னது நல்ல விஷயம், வீட்டுக்குள்ள பேங்கில் போட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு போட்டுட்டு சர்ச்சுக்கு போன உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாதா? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாதா? அன்னைக்கு பேதுரு சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க என்னிடத்தில் போய் சொல்ல நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லல, பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்ல வந்தீர்கள். நல்ல கவனம். நான் இன்னைக்கு இந்த பாவத்தை குறித்து கர்த்தர் திரும்ப பேச வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். ஆமென். வாசிங்க சங்கீதம் 19 சீக்கிரம் திரும்புங்க அங்க. ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அப்பொழுது நான் என்ன ஆவேன்? உத்தமத்தை விட்டு விலகிடக்கூடாது. ஆமென். பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன அழகான ஜெபம். அந்த ரங்கத்துல இருந்து யோசிச்சு ஜெபம் பண்றார். அந்த ரங்கத்துல இருந்து யோசிச்சு என்ன பண்றாரு? ஜெபம். என் சிந்தனை சரியில்லாமல் இருக்கு, என் எண்ண ஓட்டம் சரியில்லாமல் இருக்கு, நான் ரகசியமா மயக்கப்பட்டுட்டேன், நான் ரகசியமா பணத்தில் விழுந்துட்டேன், நான் ரகசியமா பாவத்தில் விழுந்துட்டேன், ரகசியமா நான் புகழ்ச்சிக்கு அடிமை ஆயிட்டேன், ரகசியமா என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்க அந்த ரங்கத்தில் ஏதாயிலும் ஒன்று உணர்த்தப்படுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் கர்த்தர் உறைந்த மலையை போல வெண்மையாக்குவதற்கு, அந்த மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறார். வெளியே உண்மையா நடிச்சிடலாங்க, உண்மையா இருக்கிறத போல பேசி நடிச்சிடலாம். முடியாதா? இன்னைக்கு மகா நடிகர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? சர்ச்சில் தான் இருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் சிவாஜி கணேசன் என்ன இருக்காங்க? அது எக்ஸ்பிரஷன் என்ன, கண்ணு துடிக்கிறது என்ன, உதடு துடிக்கிறது என்ன, சிவாஜி மாதிரி. இன்னும் சிலருக்கு கண்ணீரே வரும்.
செஞ்சது மகா பெரிய தப்பா இருக்கும். ஆனா அந்த தப்ப மறைக்கிறதுக்கு, அந்த தப்ப அதுல இருந்து மனம் திரும்ப விரும்பாம அதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆளும் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சொல்லுங்க, என்ன செய்யும்? நீங்க என்ன அள வச்சிருக்க போல தெரியுது. அல்லேலூயா. பாவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, தப்பை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அந்த தப்பை நியாயப்படுத்தும் போது அவங்க பேசுகிற எக்ஸ்பிரஷனும், அவங்க பேசுகிற அந்த மகா நடிப்புல அவங்களுக்கு கண்ணீர் கூட வந்துடும். கிளிசரினே தேவையில்லை. கிளிசரின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அழுகிறதுக்காக நடிகர்கள் கண்ணில் ஊத்திக்கிட்டு அப்படியே அழுதுக்கும் போது கண்ணீர் வடி, சும்மா அழ முடியாதுல்ல, அதனால அந்த கிளிசரினை ஊத்திட்டா அப்படியே கண்ணீர் வடிகிற மாதிரி ஒன்னே இவன் நடிச்சிருவான். ஆனா இங்க கிளிசரினே தேவையில்லை. நான் எவ்வளவு உத்தமி தெரியுமா, நான் எவ்வளவு உத்தமன் தெரியுமா, நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு நியாயப்படுத்தி அந்த பாவத்தை மறைச்சு பேசுற ஆட்கள் அழுது கூட என்ன பண்ணுவாங்க? அந்த மகா நடிகர்கள். ஆனா அந்த ரகத்துல உள்ள சொல்லும், அந்த ரகத்துல உள்ள சொல்லும், ஏய் டேய். ஆமென். ஊர்ல பழமொழி சொல்லாங்க, ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு 1000 தப்பு செய்யணும், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லணும். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற சில காரியங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பி ஃப்ராங்க். உடைய வாழ்க்கையில் நீங்க வெளிப்படையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என் இருதயத்தில் ஒன்றும் இல்லை, என் இருதயத்தில் ஒன்றும் இல்லை, என் மனசாட்சி சுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாவம் இல்லாம பரிசுத்தமா உண்மையா வாழ்றேன். என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேன், என் கணவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் பெற்றோருக்கு நான் உண்மையா இருக்கிறேன். எங்க அப்பா அம்மா பேரை கெடுக்கிற மாதிரி நான் எதையோ ஒன்று ரகசியமா வைக்கல. பிள்ளைகளா, ஏதாவது இருக்காப்பா? ஏதாவது இருக்கா? ஒன்றும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு இன்னைக்கு அந்த ரங்கத்தில் இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் சுத்திகரிக்க விரும்புகிறார். உங்க மேல லீபனோனின் மகிமையை கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் 2 வசனம் மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபிக்க போறோம். ஏசாயா 55:10. கர்மேலின் அலங்காரமும் சாரோனின் அலங்காரமும் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே வசனமும் இருக்கு. என் வாயிலிருந்து புறப்படுகிற. அப்ப உறைந்த மழை என்பது என்ன தெரியுமா? வசனம். நான் சொல்றேங்க, வசனம் வெறுமையா திரும்பாது. ஆமென் சொல்லுங்க. அது அனுப்பின காரியமாய் வாய்க்கு. நான் சொல்றேன், இந்த வசனத்தை நம்பினவங்க, இந்த வசனத்தை தேவன் கொடுத்தாரானா இதை நம்பினவங்க ஒருபோது கெட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் சொல்றார், உறைந்த மழை அது எவ்வளவு பியூரோ, அது எவ்வளவு ஒயிட்டோ அவ்வளவு சுத்தமானது கர்த்தருடைய வசனம். ஆமென். புடமிடப்பட்ட சொற்கள், வெள்ளி கொப்பான வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனுக்கு ஈடு என்ன? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆமென். இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்க போல வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வசனம். உறைந்த மழை என்று கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? லீபனோனின் மகிமை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது கர்த்தருடைய வசனம். ஏங்க, நல்ல ஜாலியா என்டர்டைன்மெண்டா பேசுற பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்க கூடாதுங்க. இன்னைக்கு போனாலும் ஜாலியா இருக்கும், நல்லா சிரிச்சுட்டு வரலாம். எதுல? கர்த்தருடைய வார்த்தையை பேசுற வழிபடத்துல, பிரசங்கத்திலையா? அங்க ஒரு ஜோக் இருக்கணும், அங்க ஒரு கட்டுக்கதை இருக்கணும், அங்க சில காரியங்கள் இருக்கணும். கர்த்தருடைய வசனம் வேணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் வேணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உறைந்த மழையை போல என் வசனம் இறங்கும். உறைந்த மழையை போல என் வசனம்
இறங்கும். அப்படி இறங்குகிற வசனம் நான் சொன்னதை செய்யும், நான் விரும்புகிறத செய்யும். நான் சொல்றேன், இந்த சபையில கர்த்தருடைய வசனம் இறங்குமானால் அது சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் வருது? அறிவை வச்சா? எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குங்கிறத வச்சா? இல்ல என்கிட்ட வேற எதுவும் பலம் இருக்கு அப்படின்னு நினைச்சதை வச்சா? ஒண்ணுமே இல்லைங்க. வசனம். வசனம் வச்சுதான் எனக்கு என்ன வருது? கான்ஃபிடன்ஸ் வருது, தைரியம் வருகிறது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை, நான் நம்பின வசனங்கள் என்னை கைவிடவில்லை, என்னை ரட்சித்தது, என்னை மீட்டெடுத்தது, என்னை உயிர்ப்பித்தது, என்னை உருவாக்கினது, என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எங்க உங்களுக்கு வசனம் கிடைக்குதா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புது வார்த்தை கிடைக்குதா? அதாங்க முக்கியம், அதான் முக்கியம். அல்லேலூயா. இந்த வசனம் என்பது ஒரு விதை. இது உங்க இருதயத்துக்குள்ள விதைக்கப்பட்டுட்டுனா இந்த விதை சும்மா இருக்காது, இது கண்டிப்பா முளை கிளம்பும். ஆமென் சொல்லுங்க. இது வளரும், இது பெரிய விருட்சமா மாறும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உறைந்த மழை என்பது வசனத்தை குறிக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 28:3. அவருடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. மறுரூபமான கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. மறுரூபமான கிறிஸ்து அப்படின்னா அவருடைய தோற்றமே என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. ஆமென் சொல்லுங்க. ஒரு மறுரூபத்துக்கு அடையாளமா பைபிள் சொல்லுகிறது உறைந்த மழை. உறைந்த மழையை போல வெண்மை. ஆமென். நான் சொல்றேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி ஆகணும்? எப்படி அது புது சிருஷ்டியா? எப்படி? உறைந்த மழையை போல, உறைந்த மழையை போல வெண்மையாக மறுரூபம். ஆமென் சொல்லுங்க. மறுரூபம் அடையணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நெருங்கி வருகிற போது, நான் சொல்றேன், ஜெபம் பண்ணும் போது நம்ம ஆண்டவரை நெருங்கணும். நான் சொல்றேன், நம்ம ரெகுலர் பிரேயர் தயவு செய்து பண்ணாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக, எங்களுக்கு அந்த கடனாளிகளை மன்னியும், ராஜ்யம் வல்லமை உம்முடையதே. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஜெபம் உண்மையிலே நீங்க பண்ணுனா நீங்க மறுரூபம் ஆவீர்கள். மறுரூபம் என்றால் என்ன? மனது புதிதாவது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, மனசு புதுசா மாறுது. ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அப்ப மறுரூபம்னா என்ன? மனசு. நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 உங்க மனசு என்ன ஆகும்? சொல்லுங்க. மனசு என்ன ஆகும்? புதிதாகும். ஆகுதா? நீங்க மறுரூபம் ஆகுறீங்களா? உறைந்த மலை, லீபனோனின் மகிமை என்பது உறைந்த மலையானால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மறுரூபம் உண்டாகும். யார் மேல ரொம்ப கோபமா இருக்கிறோமோ அவங்க மேல இப்ப ரொம்ப அன்பா இருக்க போறோம்.
இதுக்கு பேர் தான் மறுரூபம். உங்களால் அப்படி முடியுதா? நல்லா நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஆனா அவங்கள மன்னிக்கவே முடியல. அப்ப என்ன மறுரூபம் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெபம் என்பது முதல்ல அவன் உள்ளான மனுஷனை மறுரூபமாக்கும். உங்க இருதயம் மாறுதா? நீங்க ஜெபம் பண்ணுனா உங்க இருதயம் மாறுதா? இல்ல மற்றவங்களுக்காக வெளியே உள்ள ஆட்களுக்கே ஜெபம் கிடைக்கலாம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டா இன்னொருத்தரை குறை சொல்ல முடியாது. ஜெபத்துல நான் நல்லா வளர்ந்துட்டேன்னா நான் இன்னொருத்தரை குற்றம் கண்டுபிடிக்க, ஏன் மறுரூபம் எனக்குள்ள வந்துட்டு அந்த குற்றம் எனக்கு பெருசாவே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் எனக்கு அவனை மன்னிக்க சொல்லும், மன்னிக்க சொல்லும். நீங்க மன்னிக்கிறீங்களா? என் மனசு மறுரூபம் ஆகுது. நான் இயேசுவை தேட தேட செபிக்க செபிக்க நான் மறுரூபம் ஆகிறேன். உறைந்த மலை என்பது மறுரூபத்தை காட்டுகிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க வந்த வண்ணமா திரும்ப போக கூடாது. நீங்க மறுரூபம் ஆகித்தான் திரும்பி போகணும். உங்க மனசு மாறணும். அல்லேலூயா. அக்கா தங்கச்சியோட ஆமென், மைனி சம்மந்தி நாத்தனாரோட அல்லது மாமியார் மருமகள் அல்லது பெற்றோரோடு ஆமென் பிள்ளைகளோடு ஏதாவது கசப்பு இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் மறுரூபப்படுத்தணும். அது உறைந்த மலையை போல அந்த லீபனோனின் மகிமை நம்ம மேல் இறங்கி வர வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் நடக்க போது நீ ஒண்ணே ஒண்ணு, நீ தளர்ந்து போன கையை தடப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்தும். ஜெபத்தை விட்டுறாத, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். 3 காரியத்தை நான் சொன்னேன். உறைந்த மலைக்கு அடையாளமாய். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசினார்?